வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இந்த ஆட்டோ பிரியாணி நைட்டில் ஓஎம்ஆர் ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆட்டோ பிரியாணி தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இது வரைக்கும் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஆட்டோ பிரியாணியை ஆட்டோவில் வச்சு அப்படியே எடுத்திருப்பாங்க. இப்போது நம்மகிட்ட ஹோம் ஃபுட் ப்ரிப்பரேஷன் சேனலில் ஆட்டோ பிரியாணி ப்ரிப்பரேஷனோடு சேர்த்து வருது வியூவர்ஸ். அவங்க கிச்சனில் இருந்து நீங்கள் அதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வியூவர்ஸ். சிக்கன் பிரியாணி எப்படி இருந்தது டேஸ்ட்டு? நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேலே சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கேன். சிக்கன் பிரியாணி ஆமாம். ஸோ பீசஸ் நல்லா வெந்திருக்கு, நல்லா இதாக ஸ்பான்ஸாக நல்லா இருக்குது, ஸ்மூத்தியாக. ஸோ ரைஸஸும் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன். என் ஃப்ரெண்டு சொன்னாப்ல சிக்கன் பிரியாணி பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா சிக்கன் பிரியாணி? பிடிக்கும். நான் பீஃப் பிரியாணி வாங்கியிருந்தேன். ஃபுல்லாக காலி பண்ணிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாக காலியாகிடுச்சு. நல்லா தான் சார் இருக்குது, ஃபுட்டு சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. நான் பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கேன் சார். டேஸ்ட் எப்படி இருக்குது? தரமாக இருக்குது. வியூவர்ஸ் பாருங்கள், இப்போ நைட்டு இந்த ஆட்டோ பிரியாணி தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இது வரைக்கும் நிறைய வீடியோவில் இந்த ஆட்டோ பிரியாணி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓஎம்ஆர் ரோட்டில். பட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பிரியாணி ப்ரிப்பரேஷனையும் சேர்த்து பார்க்க போகிறீங்க வியூவர்ஸ். பாருங்கள், இப்போது இந்த இதில் பீஃப் பிரியாணிக்கு உண்டான மசாலா ரெடியாக இருக்குது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, மசாலா ஐட்டங்கள், பவுடர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் பாருங்கள், இது வந்து சிக்கன் பிரியாணிக்கு உண்டானது. இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. பிரியாணிக்கு உண்டான முட்டை, அவிச்ச முட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கன் பிரியாணிக்கு உண்டான சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி 2-3 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வெங்காயம், கொத்தமல்லி போட்டு வச்சுருக்காங்க. ரைத்தாக்கு பிரியாணிக்கு உண்டான அந்த கத்திரிக்காய் கொச்சு ரெடி ஆகிருக்கு. இப்போ தான் வியூவர்ஸ் பாருங்கள், இப்போ பிரியாணிக்கு உண்டான அரிசி இது என்ன மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா 5 மணி நேரம் ஊற வச்சுருக்காங்களாம். இதை பஸ் பாருங்கள், இப்போது இந்த அரிசிக்கு வேண்டி தண்ணியை சூடு பண்ண வச்சுருக்காங்க. அரிசிக்கு வேண்டி பக்கத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து பீஃப் பிரியாணி, ரெண்டாவது வந்து சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணிக்கு உண்டானது நல்ல அந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்ல பீஃப் பிரியாணிக்கு உண்டானது நல்ல பீஃபு மசாலா எல்லாம் சேர்த்து போட்டாச்சு, நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த சிக்கன் பிரியாணி அந்த மசாலா கொதிச்சிட்ருக்கதையும் பீஃப் போட்டதையும் மூடி வச்சுருக்காங்க. பாருங்கள், இப்போ சிக்கன் பிரியாணிக்கு உண்டான சிக்கனை போடுறாங்க. இப்போது சிக்கன் பிரியாணிக்கு உண்டான சிக்கன் போட்டாச்சு வியூவர்ஸ். மாஸ்டர் நல்லா கிண்டி விட்டுட்ருக்காரு. எப்படி இருக்குது பாருங்கள் சிக்கன். இப்போ அதை அப்படி மூடி வைக்கிறாங்க, நல்ல சிக்கன் வேகிறதுக்கு வேண்டி. இப்போ பிரியாணிக்கு உண்டான லெமன் அதை வெட்டி அந்த சாறு லைம் ஜூஸ் எடுக்கிறாங்க. பக்கத்தில் தேவையான மசாலா கொஞ்சம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. மாஸ்டர் இப்போ டேஸ்ட் பார்க்குறாரு. இதான் மாஸ்டர் பேர் குட்டி அப்படி சொல்லியிருக்காரு. மாஸ்டர் தான் இங்கே 2 பிரியாணியை ரெடி பண்ணிகிட்ருக்காப்புல. பீஃப் பிரியாணி நல்லா கொதித்து வந்து வெந்துகிட்டு இருக்கு வியூவர்ஸ். இப்போ அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் விடுறாங்க. லெமனை போட்டதுக்கப்புறம் நல்லா இப்போ மூடி விட்டாப்புல. திருப்பியும் இப்போ சிக்கனை ஓப்பன் பண்ணுறாங்க. சிக்கன் பிரியாணிக்கு உண்டானதை ஓப்பன் பண்ணி அதையும் இப்போது நல்லா கிண்டி விடுறாங்க வியூவர்ஸ். மாஸ்டர் அதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறாரு. இப்போது எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் சரியாக இருக்குன்னா அடுத்தால அப்படியே அரிசியை போட்டு தம் போட்டு பிரியாணி ரெடி ஆகிடும் வியூவர்ஸ். இப்போ சிக்கன் பிரியாணிக்கும் தேவையான அந்த லைம் ஜூஸை விட்டுறாங்க. சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது வியூவர்ஸ். லைட்டிங் கொஞ்சம் இந்த பக்கம் ஷேடோஸ் இருக்குது, கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. அரிசியை இப்போ அப்படியே வடிகட்டுறாங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை இப்போது ஃபில்ட்ரு பண்ணுறாங்க வியூவர்ஸ். தண்ணி இருந்ததுன்னா அதில் கீழே போயிடும் வியூவர்ஸ். ரைஸை பூரா வாட்டர் ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிட்டாங்க அந்த கிளாத்தில் வச்சு. இப்போது கீழே இந்தமாரி ஒரு ஃபில்டர் வச்சு மேலே அந்த இதை வைக்கிறாங்க. கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் கீழே வடிஞ்சிரும் வியூவர்ஸ். வாட்டர் ஃபில்டர் பண்ணுறாங்க. அப்படி தான் வியூவர்ஸ். அந்த ரைஸில் உள்ள வாட்டர் ஃபுல்லாக வடியானோன்னா அப்படியே தூக்கி இப்போது அந்த சூடான தண்ணியில் இப்போது அந்த ஒலையில் போடுறாங்க. அரிசியை இப்போது ஒலையில் போட்டாச்சு வியூவர்ஸ். பிரியாணிக்கு உண்டான சாதம் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. மாஸ்டர் கொஞ்சம் தீ அதிகமாக வைக்காரு, சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வியூவர்ஸ். இப்போ சாதத்தை போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியோடு எடுத்து இப்போ இதில் ஃபில்ட்ரு பண்ணுறாங்க வியூவர்ஸ். சாதம் ஒரு 50% அதுக்கு மேலேயே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சாதத்தை அப்படியே எடுத்து இதில் ஃபில்டரில் போடுறாங்க.
பிரியாணிக்கு உண்டான சாதம் ரெடி ஆயிடுச்சு வியூவர்ஸ். இப்போ பீஃப் பிரியாணிக்கு உண்டான அரிசி போடுறாங்க. இப்போ சாதம் போட்டு அதை இப்போ மேலே மூடி வச்சிட்டாங்க. வச்சு தீயை நல்லா அதிகமாக வச்சுட்டாங்க வியூவர்ஸ். பீஃப் பிரியாணிக்கு ரெடியாக தம் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பஸ் பாருங்கள், இப்போ சிக்கன் பிரியாணிக்கு ரைஸ் போடுறாங்க. சாதத்தை பாருங்கள், சிக்கன் பிரியாணிக்கு சாதம் போட்டு அதை ஒன்று போல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மேலே நல்லா சமப்படுத்தி விட்றாப்புல, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாப்புல. ஒரு கிண்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதை உடையாத அளவுக்கு பூ போல் நீட்டாக மாஸ்டர் எப்படி பண்ணுறாரு பாருங்கள். இப்போது மூடி போட்டாச்சு. இப்போ தீ எவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க பாருங்கள். ரெண்டுக்கும், சிக்கனும் சரி பீஃபும் சரி அப்படி சாஃப்டாகிரும் வியூவர்ஸ். ஃப்ளேம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஹீட்டில் அது வந்துச்சுன்னா எப்படி சாஃப்டாகும் பாருங்கள். சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி ஃபுல் பாயிலிங்கில் இருக்குது வியூவர்ஸ். இப்போது ஃபுல் பாயிலை வச்சு அவங்களுக்கு ஒரு டைம் கணக்கு தெரியுது மாஸ்டருக்கு. இங்கே மேலே எதுவும் வெயிட் வச்சு தம் அந்த மாரிலாம் போடுறதில்ல. இப்படியே வச்சு அவங்களுக்கு அந்த டைம் தெரியும். செக் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிடுவாங்க. பிரியாணி ரெடி. இது பீஃப் பிரியாணி ரெடி ஆகுது வியூவர்ஸ். இது சிக்கன் பிரியாணி ரெடி ஆகுது. பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு வியூவர்ஸ். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மாஸ்டர் கொஞ்சம் தீயை ஸ்லோ பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தீயை குறைச்சி செட்டில் ஆனோடனே கீயை விட்டு ரெடி பண்ணிடுவாங்க வியூவர்ஸ். இது எப்படி சேல்ஸ் அவுட்லெட்டுக்கு போகுது, அங்கே எப்படி சேல்ஸ் ஆகுதுங்க தான் பார்க்கலாம் வியூவர்ஸ். பாருங்கள், இப்போ சிக்கன் பிரியாணி ஓப்பன் பண்ணி அதில் நல்லா கீ விடுறாங்க ஃபைனல் டச்சப்புக்கு வியூவர்ஸ். இப்போ பாருங்கள், பீஃப் பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ அதுக்கு நெய் விடுறாங்க வியூவர்ஸ். அதுக்கும் நெய் விடுறாங்க. சிக்கன் பிரியாணிக்கும் பீஃப் பிரியாணிக்கும் நல்ல சஃபிஷியண்ட்டாக நெய் விடுறாங்க டேஸ்ட்டுக்கு. போட்டு மூடியாச்சு. அப்படியே ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போக வேண்டியதான். நைட் ஆட்டோ பிரியாணி ஓஎம்ஆர் ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு இப்போ நம்ம அந்த கடையை சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். A few moments later. ஓஎம்ஆர் ரோட்டில் சோழிங்கநல்லூர் சிக்னலுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா பார்க்கலாம் வியூவர்ஸ். நைட்டு 10 மணிக்கு மேலே தான் வராங்க. நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் இருப்பாங்க வியூவர்ஸ். ஆகாஷ் ப்ரோ, நான் வந்து பார்ட் டைமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன் ஓலா ஊபரில். எல்லோரும் வந்து ஃபுட் ட்ரக்கு எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணாங்க. சரி நம்ம ஏன் ஆட்டோவில் ட்ரை பண்ணக்கூடாது, தான் ஆட்டோவில் ட்ரை பண்ணேன். நான் வந்து மைண்டில் யோசிச்சு வச்சுருந்தேன். அது வந்து வெல்ட்ரிக்கிட்ட சொல்லி அப்படியே பண்ணிட்டோம். 2 மந்த்தாக இருக்குது. 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பண்ணுறேன். இப்போ சிக்கன் பீஃப் இருக்குது, மட்டன் வந்து பொங்கல் கழிச்சு வந்துடும். கத்திரிக்காயும் வெங்காயம் கொடுக்குறேன், எக்கு கொடுப்பேன். தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், பாருங்கள், இப்போது இந்த ஆட்டோ பிரியாணி இப்போ சேல்ஸ் வச்சுங்க. இந்த ஓஎம்ஆர் ரோட்டில் இப்போ பிரியாணி ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சி இப்போ சேல்ஸுக்கு வந்தாச்சு வியூவர்ஸ். பாருங்கள், பீஃப் பிரியாணி அதுக்குள்ளே கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பீஃப் பிரியாணி கொடுக்குறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சுட்ட பீஃப் பிரியாணி. கஸ்டமர்ஸ்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இப்படி தான் வச்சு இந்த ஆட்டோவில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தேவையானது கத்திரிக்காய் கோச்சு, ரைத்தா, 2 பிரியாணி. லெஃப்ட் சைடில் இருக்குது பீஃப் பிரியாணி, ரைட் சைடில் இருக்குது சிக்கன் பிரியாணி. நல்ல லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய வியூவர்ஸ் கஸ்டமர்ஸ் அதுக்குள்ளேயே வந்து சாப்பிட்டுருக்காங்க வியூவர்ஸ் வாங்கி. ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்குது வியூவர்ஸ். அப்படி சோழிங்கநல்லூர் சிக்னல் தாண்டி வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். அதை என் பேர் அலெக்ஸ் சார். என் பேர் நான் நீலாங்கர்லேருந்து வரேன். சரி, இன்றைக்கி எதாச்சும் இங்கே ஒரு டாக்டரை பார்க்க வந்தோம். நாங்கள்லாம் மெடிக்கல் ட்ரிப்பு. சரி போட்டார். கேட்டு பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் சார், போட்டு கொடுக்குறேன் அப்படின்னாரு. நல்லா தான் சார் இருக்குது, ஃபுட்டு சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. நான் பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கேன் சார். தரமாக இருக்குது. சிக்கன் பிரியாணி கொடுக்காங்க வியூவர்ஸ். இப்போ ஒரு எக் வச்சுருக்காங்க. சிக்கன் பிரியாணி கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எக் இங்கே வச்சுருக்காங்க. பிளேட்ஸ்லாம் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வந்த கஸ்டமர் இருந்தால் கொடுக்கறதுக்கு. கஸ்டமர்ஸ் வர்றவங்க அப்படியே ரைத்தா அதெல்லாம் போட்டு அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. ஆகாஷ் அவர் தான் அதுக்கு ஓனரு. பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணி இங்கே நைட்டில் ஆட்டோ பிரியாணின்னு ஆட்டோவில் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காரு. இது அந்த ஆட்டோ செட்டப்பு. கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்காங்க வியூவர்ஸ். ஆட்டோ பிரியாணி போட்டிருக்காங்க வியூவர்ஸ். இந்த ஆட்டோவில் எப்படி தான் செட்டப் பண்ணியிருக்காங்க, லைட்லாம் போட்டு. அவர் ப்ரோ ஆகாஷ் சொல்லியிருப்பார் எப்படி என்ன ஏதுங்கிறத. பாருங்கள் சேல்ஸ் எப்படி நடக்குங்குத. சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி கிடைக்குதுங்க. இந்த 2 டாக்ஸாக தான் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. பாருங்கள், கஸ்டமர்ஸ் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ப்ரோ போட்டுக்கிட்டே இருக்கிறாரு.
இங்கே நிறைய பேர் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. அவங்ககிட்ட இப்போ என்னங்க தான் நம்ம ரிவ்யூ கேட்க பாருங்கள் வியூவர்ஸ். இந்த ஆட்டோ பிரியாணி எப்படி பாருங்கள், சேல்ஸ் எப்படி நடந்துகிட்ருக்கு பாருங்கள். வந்து அதுக்குள்ளே கஸ்டமர்ஸ் நிறைய வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. ஓஎம்ஆர் ரோட்டில் சோழிங்கநல்லூர் சிக்னலுக்கு அடுத்தால வந்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். இந்த ஆட்டோ பிரியாணி வீடியோ நிறைய நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம சேனலில் அது இந்த பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு சேர்ந்துருக்கு வியூவர்ஸ். ஸோ நீங்கள் அதையும் என்ஜாய் பண்ணலாம். வியூவர்ஸ் பாருங்கள், இவங்க 2 பேரும் இங்கே ரெகுலர் கஸ்டமரு. 2 பேரும் பீஃப் பிரியாணி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாப்புல. அவர் தான் பிரகாஷ் ப்ரோ. உள்ளே உட்காந்து எல்லாம் கொடுத்துட்ருக்கிறாரு. லோ ஆங்கிள் எடுக்கிறேன், ஏன்னா அவர் அவ்வளோ ஹைட்டாக இருக்கார். பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது வியூவர்ஸ். பீஃப் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. கஸ்டமர்ஸுக்கு வந்து அதுக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்குறாங்க. பிரியாணி வாங்கிட்டு அவங்களுக்கு உண்டான கத்திரிக்காய் குச்சி ரைத்தெல்லாம் அவங்களே எடுத்துக்கிறாங்க. சிக்கன் பிரியாணி எங்கள் அடுத்த செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு இருக்காங்க வியூவர்ஸ். பாருங்கள் சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குது பார்க்கலாம். ஒரு எல்லாத்துக்குமே ஒரு முட்டை வச்சு கொடுக்குறாப்புல. சிக்கன் பிரியாணி வியூவர்ஸ். இங்கே பார்சல் வேறு பண்ணுறாங்க. இந்தமாரி சின்ன கண்டெய்னரில் போட்டு கொடுக்குறாங்க. சிக்கன் பிரியாணி அதுக்கு ஒரு முட்டை வச்சு பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. பார்சல் ஆகுது வியூவர்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி பார்சல். ரைத்தா இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் கோச்சி ரெடியாக இருக்குது வியூவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸு எல்லாருமே வராங்க வியூவர்ஸ். நிறைய பேர் இல்லை, ரெகுலர் கஸ்டமராக வேறு இருக்காங்க. நீங்களே பார்க்கலாங்க. ஓஎம்ஆர் ரோடு இது. எல்லாம் இங்கே பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. பாருங்கள் தொடர்ந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க, வாங்கி சாப்பிட்றாங்க. என் பேர் இம்ரான். நான் தங்கியிருக்கேன், பிஜியில் தங்கியிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நான் பீஃப் பிரியாணி வாங்கியிருந்தேன். ஃபுல்லாக காலி பண்ணிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக காலியாகிடுச்சு. கடை நல்லா இருக்குது. அன்னை செட்டப்லாம் நல்லாயிருக்கு. அன்னை நல்லா சர்வ் பண்ணுறாரு. ஓகே. பிரியாணி பார்சல் வேறு வாங்கிட்டு போகிறாங்க வியூவர்ஸ். பார்சல் போயிட்டுருக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி. அது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். சிக்கன் பிரியாணி பார்சல். அதுக்கு ரைத்தா எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே ரைத்தா, கத்திரிக்காய் கோச்சி எல்லாம் கொடுக்குறாங்க. சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி எல்லாம் சுட சுட நைட்டு 10 மணிக்கு மேலே வந்தால் ஓஎம்ஆர் ரோட்டில் நீங்கள் 3 மணி 4 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாரு வியூவர்ஸ். பாருங்கள் எல்லாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய வராங்க. ஃபேமிலியோடு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பேர் சக்தி. எங்கேருந்து வரீங்களா? புண்ணியம் கோயில். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன். என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல. சரி அதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன். இப்போ என்ன பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்கண்ணா? சிக்கன் பிரியாணி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பாலா யூகேபி சுஜினா 4th. என்ன பிரியாணி வாங்க வந்திருக்கேன்? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா சிக்கன் பிரியாணி? பிடிக்கும். என் பேர் வந்து கிரி. ஆக்சுவலாக இப்போ ஷோலிங்கநல்லூரில் தங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் தான் சென்னை வந்து ஃபஸ்ட்டு புனேயில் இருந்தேன். நீங்கள் தான் சென்னை நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு போட்டிருக்கேன் நோக்கியா ஆஃபீஸில். வெரி குட். ஸோ அதனால் சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வந்துட்டே இருந்தேன். ப்ளஸ் இந்த பிரியாணி கூட பார்த்தேன். ஸோ ட்ரை சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கேன். சிக்கன் பிரியாணி. ஆமாம். ஸோ பீசஸ் நல்லா வெந்திருக்கு. நல்லா இதாக ஸ்பான்சர் நல்லா இருக்குது ஸ்மோக்கியாக. ஸோ ரைஸஸும் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ளஸ் பாருங்கள் இந்த ஆட்டோ முன்னாடி அப்படின்னு பாட்டி பின்னாடி ஒரு டென்ட் போட்டிருக்காங்க. அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். பிரதீப் ரிச்சி நேட்டிவ். ஸோ சென்னை ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த ஆட்டோ பிரியாணியில் என்ன பிரியாணி வாங்கினீங்க? சிக்கன் பிரியாணி. எப்படி இருந்தது டேஸ்ட்டு? நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம். வெரி குட். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. A few minutes later. சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல முட்டை, ரைத்தா, கத்திரிக்காய் கொச்சி இப்படி கொடுக்குறாங்க வியூவர்ஸ். பார்சலுக்கு இப்படி பண்ணி கொடுக்குறாங்க. ரைத்தாவும் இப்படி கொடுக்குறாங்க. நான் இப்போ இதில் போட்டிருக்கேன். இந்த இருக்குது ரைத்தா இருக்குது. சிக்கன் பீசஸை பாருங்கள் வியூவர்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அது போச்சு. பாருங்கள் வியூவர்ஸ் எப்படி போட இது பாருங்கள். ஒரு விரல் தான் இங்கே பாருங்கள். 2 விரல் தான் வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பர். முதல்ல சிக்கன் பீஸ் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது வியூவர்ஸ். இந்த ஆட்டோ பிரியாணியை நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம இதில் அவங்க ப்ரிப்பரேஷனும் சேர்ந்து வருது. இந்த ஆட்டோ பிரியாணியோட ப்ரிப்பரேஷனை முதல் முறையாக நம்ம சேனல் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் வியூவர்ஸ் சிக்கன் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி பஞ்சு மாரி இருக்குது வியூவர்ஸ். வெறும் பிரியாணி மாத்திரம்.
பாருங்கள் எப்படி எப்படி இருக்குது பாருங்கள். நைட்டில் 10 மணிக்கு மேலே இப்படி சுட சுட பிரியாணி கொடுத்தா கண்டிப்பாக ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவாங்க. பிரியாணியில் அந்த சிக்கனோட மனம் பாருங்கள் விவாஸ். முட்டை என்ன பண்ண, முட்டை உடச்சி அந்த யாக்கோடு சேர்ந்து முட்டை உடச்சி இந்த மஞ்சள் கரு, கொஞ்சம் ரைத்தா, நல்ல சிக்கன் பீஸு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பைட் போகும் விவாஸ். நல்ல இன்னும் அந்த சூடு இருக்குது விவாஸ். நல்ல வாமாகவே இருக்குது. கொடுக்குற காசுக்கு ஒர்த்து விவாஸ். பாருங்கள் ஆயிலே ரொம்ப இல்லை. இன்னொன்று பிரியாணி பாருங்கள் அப்படி நல்ல ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆட்டோ பிரியாணி, நைட் ஆட்டோ பிரியாணி ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். ரொம்ப சட்டிலாகவும் இல்லை காரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. பட் ஆனால் சாப்பிடையில் ஒரு டேஸ்ட் இருக்குது. அந்த சிக்கனோட அரோமா, அந்த மசாலாவோட ஸ்மெல்லு, அந்த மசாலாவோட அந்த டேஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது வியூவர்ஸ். சால்ட்டு எல்லாமே அந்த ரேஷியோ கரெக்டாக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ். நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் இருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பிரியாணி. நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன். உங்களை அடுத்தால ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் வியூவர்ஸ். டேக் கேர், பை பை.